ஆனா இப்போ விஜய் வந்து தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படி முன்னிறுத்தி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவ்வளவு பேசு பொருளாக எப்படி பாக்குறீங்க? அதாவது யாருமே ஒரு புதிய தலைவராக இருந்தாலும் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளாக இருந்தாலும் ஏதாவது ஒருவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு குறிப்பிட்ட கட்சியை எதிர்த்து எங்களுக்கும் அவர்களுக்கு தான் போட்டி. இதற்கு முன்பாக ஒரு சில தலைவர்கள் நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கவில்லை, நேரடியாக மக்களிடத்திலே கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று புதிதாக சொல்லி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார்கள். இதுபோல் ஒவ்வொரு தலைவர்களும் அல்லது ஒவ்வொரு கட்சியும் இதுபோல் சொல்லுவதும் அவர்களை இன்னும் விளம்பரப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு. இதை பற்றி மற்ற தலைவர்களும் மற்ற கட்சிகளும் பேசுவார்கள் பொருளாக பேசிக்கொண்டார்கள். ஊடகம் உங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலை. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சியினுடைய தலைவர். அவர் வருவது, தேர்தலை சந்திப்பது, உண்மையாக அவர் வெற்றி பெற்றாலும் நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். யாராக இருந்தாலும் ஒரு கட்சியின் மூலமாக மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று வெற்றி பெறுகள் என்று சொன்னால் அவர்களை வாழ்த்துவதிலே முதன்மையாக இருக்கின்றோம். அதுபோல்தான் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் 2வது மாநாடு முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்து அவர் பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கிறாரு. திருவள்ளூர் மாவட்டம் தானே. இது வரைக்கும் கூட்டணி எந்த கட்சியும் முன் வரல. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா மாசம் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா எந்த ஒரு கூட்டணி கட்சியும் போகல. அதாவது ஜனவரி மாதம் வரைக்கும் யாரு வேணாலும் கூட்டணி பேசுறதுக்கான நேரம் இல்லை. கிட்டத்தட்ட இன்னும் 3-4 மாதங்கள் நேரம் இருக்குது. அதனால கண்டிப்பாக திமுக கூட்டணியில சலசலப்பு ஏற்படும். திமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிலிருந்து ஒரு சில கட்சிகள் தாவேக்காவுடனோ அல்லது அதிமுகவுடனோ போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஜனவரிக்கு மாதத்துக்கு பிறகுதான் இந்த தேர்தலில் யார் முந்துவது, யார் வெற்றி பெறுவது என்று தெரியும். ஆனால் கண்டிப்பாக இந்த சலசலப்புக்கு இடையில அதிமுக வெற்றி பெறுவது கண்டிப்பாக நிச்சயமாக. இப்ப இந்த டிடிவி ஓபிஎஸ் இணைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச்சுவார்த்தை எடுப்பாரு. அதே வேலை அண்ணாமலை தனியா கட்சி ஓபன் பண்றான்ற மாதிரி பேசப்படுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நேத்து கூட அவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டியில சொன்னாரு. பத்திரிகையாளர் கேட்கும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்றேன்ட்டு போயிட்டாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.